கர்த்தர் கிறிஸ்துவிடம் இன்றைய மனுஷருடைய தப்பிடங்களை மன்னிங்கள். மத்திய சுவிசேஷம் 6வது அதிகாரம் 14 15 வசனத்தில் இருக்க மனுஷருடைய தப்பிடங்களை நீங்கள் மன்னித்தா உங்கள் பிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிடங்களை நீங்கள் அவங்களுக்கு மன்னிக்கலன்னா உங்கள் பிதா உங்கள் தப்பிடங்களை மன்னியாது இருப்பாங்க. இன்னைக்கு அநேகருக்கு எப்போ தெரியுமா மற்றவங்களை மன்னிக்கிறாங்க? ஆலயத்துக்கு போகும்போது. ஏன்னா ஒரு வசனம் நம்ம போன வாரம் பார்த்தோம். நம்ம காணிக்கை செலுத்தும் போது நம்ம சகோதரர் பேர் ஏதோ குறைவு உண்டாயிடுச்சுன்னா முதல்ல அவங்க கிட்ட ஒப்புரவாகிட்டு வந்து காணிக்கை செலுத்தணும். ஸோ எல்லாருக்கும் என்னன்னா நம்ம வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு போகிறோம், அன்னைக்கு போய் மன்னிச்சுட்டா போதும்ட்டு. ஆனால் இன்னொரு வசனம் சொல்கிறேன், மார்க் 11:25 இருக்கும், நீங்கள் ஜெபம் பண்ணும்போதே உங்களுக்கு யார் மேலே குறைவு உண்டாயிருச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு மன்னிக்கணுமா, ஏன்னா பரமபிதா உங்களை மன்னிக்கும்படி. ஜெபம் எப்போல்லாம் பண்ணுவீங்க? தினமும் காலையிலையும் நைட்டும் பண்ணுவீங்க இல்லையா? அப்போ நம்ம சகோதரத்தில் வாரத்துக்கு ஒரு தடவை மன்னிக்கக்கூடாது, வருஷம் ஃபுல்லாக வாழ்க்கை ஃபுல்லாக மன்னிக்கணும். ஏன்னா ஏசப்பா நம்மளுக்கு மன்னிச்சிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு சொல்லப்படுற நெக்ஸ்ட்லி. நீங்கள் மன்னிச்சிங்கன்னா உங்கள் தப்பிடம் மன்னிக்கப்படும், உங்கள் ஜெபம் கேட்கப்படும். அதனால் மன்னிங்க, சந்தோஷமாக இருங்க. தேவனுக்கு மட்டுமே மகிழ்ந்தாகட்டும்.